தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் இன்ஸ்டிடியூஷன் வேர்ட்ஸ் அதை பற்றி பார்க்கும் பொழுது GIRM நம்மளுடைய இந்த ரோமன் மிஸ்ஸலினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் 79 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வேர்ட்ஸை பயன்படுத்தும் பொழுதே அது கான்சக்ரேஷன் தான். ஆண்டவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை பயன்படுத்தும் பொழுதே அங்கே கான்சக்ரேஷன் நடந்துச்சு, அர்ச்சிப்பும் நடந்துடுச்சு. அப்போ அது நடக்கிற வேளையில் குருவானவர் நிற்கிறாரு, திருப்பலி நிறைவேற்றும் குருவானவர் நிற்கிறாரு. மற்ற குருக்கள் யாராவது இருந்தால் கான்செலப்ரன்ஸ் அவங்களும் நிற்கிறாங்க. மற்றவர்களுடைய பொசிஷன் என்ன நமக்கு தெரியும். நாம் அனைவரும் முழந்தால் படிட்டு நிற்கிறோம். அப்போ இதில் நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? யார்? ஃபாதர். நம்மளுடைய டீக்கன், திருத்தொண்டர் இருக்கணும் இல்லையா? திருப்பலியில் இருப்பார். சாதாரண திருப்பலியில் இருக்கும்பொழுது அந்த டீக்கன் பைபிளெல்லாம் வாசிக்கிறாங்களே, நற்செய்தியெல்லாம் வாசிக்கிறாங்களே, அப்போ அவர்களும் முழந்தால் படியிட வேண்டும், டீக்கனும். அப்போது குருவானவரும் மற்ற குருக்களோ தவிர்த்து அங்கு திருத்தொண்டரோ இல்லை மற்ற செமினேரியன்ஸோ இல்லை மற்ற பொதுநிலையினரோ யாராக இருந்தாலும் நீல் டவுன். ஆண்டவர் முன்னால் அந்த கான்சக்ரேஷன் டைமில் நீலிங் டவுன் தான், வித்தியாசம் இல்லை. டீக்கன் பிகாஸ் இஸ் நாட் அ கான்செலப்ரண்ட், அவரும் திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் அல்ல. அதனால் டீக்கனும் முழந்தால் படியிட வேண்டும். முழந்தால் படியிடறதுக்கு முன்னால் அப்ப கிண்ணம் மூடி இருந்தால் அந்த மூடி எடுத்து வச்சிடணும். ரசக்கிண்ணம் மூடி இருந்தால் அதையும் எடுத்து வச்சிடணும். தென் யூ ஹேவ் டு நீல் டவுன். எதுவரை இதை நினைவாக செய்யுங்கள் சொல்கிறவரை முழந்தால் படியிட்டுட்டு அதுக்கு பிறகு எழுந்து நிற்கலாம். இனி இதில் ஒரு நெருடலான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப காலமாக நெருடலாக இருந்தது. நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த லேட்டரல் லிட்டர்ஜி நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து நம்பிக்கையின் மறைப்பொருளில் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த திருப்பலியில் ஒரு வார்த்தை, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது திருப்பலியில் முன்னால் இருந்தது, உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். அப்போ இது புது மாற்றத்தில் பலருக்காக அப்படின்ற பொழுது இது சொல்லும் பொழுது எப்பவுமே எனக்கு ஒரு நெருடலாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா பலருக்காக? இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து பாடுகள் பட்டு மரித்து உயர்த்தது எல்லோருக்காக தானே. இஸ் அ யூனிவர்சல் சேவியர். அந்த யூனிவர்சல் சேவியரை நம்ம பலருக்காக நீ மாற்றிட்டோன்று மனசில் கஷ்டமாகவே இருந்துச்சு. இதுக்கு என்ன பதில்? ஆனால் வார்த்தை அது நூலில் அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இதனுடைய ப்ரிப்பரேஷன் தான் இதனுடைய பதில் கிடச்சிது. ஆனால் இதை பல விதத்தில் டாக்கில் நானே சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதானே எனக்கும் அன்றைக்கி புரியலை. அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் தெளிவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போது எது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது எல்லாருக்காகவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது பலருக்காகவா? பலருக்காக அப்படின்ற பொழுது கொஞ்சம் பேர் விட்டுடும் இல்லையா? மெனி அப்படின்றது வேறு, ஆல் அப்படின்றது வேறு. அப்போ ஜீசஸ் வந்தது ஆளுக்காகவா? ஜீசஸ் வந்தது மெனிக்காகவா? அப்போ மெனி அப்படின்னா கொஞ்சம் மினிமமாவது விட்டு போகப்படுகிறதே, அவங்களுக்கு மீட்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுடைய மனசில் வரும். எல்லோருக்காகன்ற வார்த்தை பைபிளில் இருக்கா? இருக்குது. எங்கெல்லாம்? யோவான் செய்தி 11வது அதிகாரம் 52வது வசனம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-15 திருவசனம், டைட்டஸ் தீத்துனுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 11வது திருவசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது திருவசனம். இங்கெல்லாம் பார்க்கறது பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து வந்தது எல்லோருக்காக தான். அவர் மீட்பு தந்தது எல்லாருக்காக தான். அவர் மதமோ இனமோ படிப்போ பதவிகளோ ஜாதியோ எதுவுமே பார்க்கல. எல்லா மனிதர்களுக்கும் மீட்பு தர வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து வந்தவர். ஹி கேவ் சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன். அதனால தான் சில டைம் நம்ம அப்பத்தில் எழுதியிருப்போம் இல்லையா, IHS இஸ் அ சேவியர் ஆஃப் த ஹியூமன் கைண்ட். எல்லா மனிதர்களுக்கும், மனித குலத்திற்கே மீட்பு தர வந்தவர். அப்போ ஏன் பலருக்காக? அப்போ தான் பைபிளில் இருக்குங்க, இயேசு கிறிஸ்துவே பயன்படுத்தினது எல்லாருக்காகவும் கிடையாது. மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 28வது திருவசனம், மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 24வது திருவசனம். இயேசு கிறிஸ்து ராவுணவில் சொல்கிற வார்த்தையே எல்லாருக்காகவும் கிடையாது, இதே வார்த்தை தான். ஸோ பைபிளிலிருந்து அப்படியே எடுக்கப்பட்ட வார்த்தை தான் நம்மளுடைய திருப்பலி நூலில் இருக்குது. இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாருக்காகவும் என்று கிடையாது, பலருக்காக. எஸ்ஐயாவுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 11-12 திருவசனத்திலையும் எஸ்ஐயாவும் சொல்வது பலருக்காக தான் சொல்கிறார், எல்லாருக்காகவும் கிடையாது. இப்போ பைபிளில் இந்த 2 நோஷன் இருக்கே, இது எப்படி பொருந்தும்? இயேசு எல்லாருக்காக வந்தாரா இல்லை பலருக்காக வந்தாரா? அப்போ சிலரை இயேசு கழட்டி விட்டாரா? இந்த கேள்விக்கு பதில், இயேசு கிறிஸ்து மீட்பு தந்தது எல்லாருக்காக என்பது உண்மையே.
100% உண்மையே. ஆனால் மீட்பு என்பது ஒரு இயந்திரத்தை போல அல்ல. இட் இஸ் நாட் மெக்கானிஸ்டிக் வே. ஒரு இயந்திரம் செயல்படுவதை போல அல்ல. இப்போ ஒரு 10 சுவிட்ச் போட்டிங்களா 10 ஃபேனும் ஓடுது. ஒரு சுவிட்ச் போட்டிங்களா மோட்டர் ஃபுல்லாக ஓடுது, மெஷின் ஃபுல்லாக ஓடுது. அப்படி கிடையாதுங்க. ஏசு மீட்பு கொடுத்துட்டாரா எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்களா? இல்லை. அங்கே தான் வித்தியாசம் வருது. ஏசு மீட்பு கொடுத்தது எல்லாருக்காகவும், ஆனால் மீட்பை பெறுபவர்கள் எல்லாரும் அல்ல. அது சுதந்திரத்தோடு தான் பெறுகிறார்கள். எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா வேண்டாம். இயேசு கொடுத்தது மீட்பு 100 பேர் இருந்தால் 100 பேருக்காகவும் தான். ஆனால் 99 பேர் சொந்தமாக்குறாங்க, ஒரு ஆள் சொந்தமாக்கவில்லை என்றால், அதனால தாங்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பலருக்காக. நான் கொடுத்தது எல்லாருக்காக, ஆனால் அது வாங்கினது எல்லாரும் அல்ல என்பதால் தான் பலருக்காக என்ற வார்த்தை. இன்றைக்கி நமக்கு உலகத்திலே தெரியும் எத்தனை பேர் மீட்பு வாங்கினாங்க, எத்தனை பேர் மீட்பு வாழ்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பு கொடுத்தவங்க தானே. ஆனால் எத்தனை பேர் மீட்பில் வாழ்கிறாங்க? மற்ற மதத்தினரை விட்டுருங்க. கத்தோலிக்க திருச்சபையிலே பாருங்கள், எத்தனை பேர் மீட்பில் வாழ்கிறோம். நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல், நம்மளுடைய சிந்தனை, இது நமக்கு பிறருக்கு அறிவிக்குமா தட் வி ஆர் சேவ்டு? நம்மளுடைய சொல், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயலில் எவ்வளோ பாவங்கள் இருக்கும். அப்போ மீட்பு பெற்றவர்களா? இல்லை. ஆனால் மீட்பு கொடுக்கப்பட்டவர்களா? ஆமாம். கொடுத்ததால் பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சாதாரணமாக நான் பயன்படுத்துகிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நல்ல விதத்தில் இங்கே வந்து ரெட்ரீட் 4 நாள் அட்டன் பண்ணுறீங்க. ரெட்ரீட் அட்டன் பண்ணும் பொழுது நம்ம நல்ல கேம்பெல்லாம் அட்டன் பண்ணும்போது பெஸ்ட் கேம்பர் அப்படின்ற அவார்டு கொடுக்குற மாதிரி, இனி சப்போஸ் 4 நாள் ரெட்ரீட் முடியும் பொழுது நம்ம இங்கே ஒரு அவார்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் ரெட்ரீட்டன்ட், நல்ல விதத்தில் ரெட்ரீட் நடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னுடைய மொபைல் இங்கே இருக்குது, அந்த மொபைலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் கொடுத்தது அன்றைக்கி தியானம் சண்டே ஆரம்பிக்குது, வெனஸ்டே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லை புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு கொடுக்குறேன். புதன்கிழமை 1 மணிக்கு தியானம் முடியுது. புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு என்னுடைய இந்த என் கையில் இருக்கிற சிலுவை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சிலுவையை நான் 10 மணிக்கு, புதன்கிழமை 10 மணிக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் அந்த சிலுவையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது. ஃபாதர்கிட்ட இந்த சிலுவை எப்படியாவது கேட்கலாமான்னு ஆசைப்படுறீங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு சப்போஸ் ஆராதனைலாம் முடிச்சுட்டு என்னை பார்க்கும்போது சில டைம் ஒரு பையன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, ஃபாதர் இந்த ஜெபமாலை ரொம்ப அழகாக இருக்குது ஃபாதர், செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு கேட்கலாம், இதை எனக்கு தருவீங்களான்னு அவன் கேட்கணும். தருவீங்களா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு அது என்னுடைய ஜெபமாலை, என்னுடைய சிலுவை, ஃபாதர் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் புதன்கிழமை 10 மணிக்கு நான் அவனுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு நான் கொடுத்துட்டேன், இது இப்போ அவனுடைய பொருள். புதன்கிழமை மத்தியானம் ரெட்ரீட் 1 மணிக்கு முடிஞ்சு அந்த பையன் போயிட்டான். போனவன் கேட்டுக்கிட்ட போனப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ ஃபாதர்கிட்ட இருந்து அந்த சிலுவையை இல்லை அந்த ஜெபமாலையை வாங்காமல் வந்துட்டேனே. அவன் திரும்ப ஓடி வரான். ஓடி வந்துட்டு என்கிட்ட இப்போ என்னன்னு கேட்கணும், ஃபாதர் சிலுவையை தருவீங்களான்னு கேட்கணுமா, சிலுவையை எடுத்துக்கிட்டான்னு கேட்கணுமா? சிலுவையை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இனி கேட்க கூட தேவையில்லை, ஏன்னா அது அவனுடைய பொருள். யோசிச்சு பாருங்க, செவ்வாய்க்கிழமை என்னுடையது, தருவீங்களான்னு கேட்கணும். புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு அவனுடையது, புதன்கிழமை 1 மணிக்கு அவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவன் மறந்துட்டு போனதுனால தான் திரும்பவும் வந்து ஃபாதர் நான் எடுத்துக்கிட்டான்னு கேட்டான். அப்போ அதனோட வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நான் கொடுத்ததால் அது அவனுடைய சொந்தம் ஆகலை. சொந்தமானதை அவன் வச்சுட்டு போயிட்டான். அவனுக்கு அது பயன்பட வேண்டும் என்றால் அவன் அதை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். கொடுப்பதால் அது அவனுடையதாக வேண்டும் என்ற கட்டாயமில்லை, கொடுப்பதால் அவன் அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற கட்டாயமில்லை. கொடுப்பதால் அவனுடையதாகும், ஆனால் அவன் எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா என்ற கட்டாயமில்லை. ஸோ ஐ ஹாவ் கிவன், வெதர் டு ரிசீவ் இட் ஆர் நாட், இட் இஸ் யோர் ஃப்ரீடம். அதே தாங்க ஆண்டவர் எல்லாருக்காகவும் கொடுத்தார். ஆனால் பலர் அதை பெற்றுக்கொண்டாளர், சிலர் அதை பெறவில்லை. அது நம்மளுடைய ஃப்ரீடத்தை குறிக்குது. அதனால தான் இயேசுன்னு சொன்னார் ராவுணவில், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். வித்தியாசம் புரிஞ்சுதான் நான் நிம்மதியில் இருக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சதுனால இயேசு எல்லோருக்காகவும் இறந்தார், எல்லோருக்கும் மீட்பை தந்தார். ஆனால் பலர் மீட்பை பெற்றனர், சிலர் மீட்பை பெறவில்லை. அப்போது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இயேசுவின் ரத்தம், அது பலர் எல்லாரும் அதை பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மளுடைய வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும்
ஆண்டவர் தந்த மீட்பு எல்லாவரிலும் போய் சேர வேண்டும் என்று முயல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.